Hello friends, welcome to Lukshika Samel. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தப்பருப்பு, உப்பு, எண்ணெய், அவ்வளோதாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு தோல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 போல் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், கல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.